எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும், சூப்பரான ஒரு சிக்கன் தாங்க காலையில் இட்லிக்கு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திருக்கிறேங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. 6 வரமிளகாய் நான் சேர்த்திருக்கிறேங்க. பாருங்கள், நல்லா முட்டு முட்டாக வந்துருச்சு. ஒரு நிமிஷங்க. பாருங்கள், இப்போ நம்ம வரமல்லி சேர்த்திக்கலாங்க. வரமல்லி ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனுங்க. இதில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துறேங்க. நான் எனக்கு தெரியுங்க, வெப்பு அப்படியே போட்டுக்குவேன். வரமல்லிங்க, சீரகம் ஒரு இந்த அளவுக்குங்க, ஒரு ஸ்பூனுங்க. மிளகு கொஞ்சோண்டுங்க. வெந்தயங்க. நம்ம எப்போவுமே வறுத்து அரைக்கிற சமையல் தானுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு. உங்களுக்கே தெரியும், நான் அடிக்கடி இப்படி தான் வைக்கிறேன்னு. ஏன்னா நம்ம எந்த தடவை ஆட்டி வைக்கிறது ரொம்ப உடம்புக்குங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணு, குடல் புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் ஆறிடும். அதை வறுவெடுத்துங்க. எடுத்துகிட்டு நான் வெங்காயம் போட்டு காமிக்கிறேங்க. போட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலைங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா அறுத்து வச்சுருக்குறோம். நம்ம இதில் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் குழம்புல அடிக்கடி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/2 பக்கம் எடுத்துருக்குறேன். பாருங்கள், இஞ்சி இந்த இதுக்கெல்லாம் வர்றதுக்கு பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் போதுங்க, சரியாக இருக்கும். நிறையா போட்டாலும் இனி பிடிச்சிரு. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம தேங்காய் போட்டு காமிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பாருங்கள், இந்த கலர் மாற அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. தேங்காய் எடுத்துட்டு அதை போட்டுடலாங்க. நம்ம உணவு வகையில் அடிக்கடி இந்த தேங்காய், சீரகம், மிளகெல்லாம் சேர்த்திக்கலாங்க. அரைச்சிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறுன கடைசியில் நான் அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நான் சிக்கன் குழம்பு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கொஞ்சம் கடுகுங்க சிக்கன் குழம்புக்கு. கடுகு பொரிக்கிட்டுங்க. கடுகு பொரிஞ்சாச்சுங்க. 2 பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலைங்க, 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இப்போ பொரிச்சா பாருங்கள். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஒரு சால்ட் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கிட்டுங்க. எண்ணெயில் நம்ம குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கனை பாருங்கள், நம்ம எண்ணெயில் வதக்கி எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தூக்கி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்புக்கு குக்கரில் தாங்க வைக்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், இந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் கம்மியாக வேணாம், கெட்டியாக வேணும், அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு பிடிக்குன்னா நீங்கள் தண்ணி இன்னும் கம்மியாக வச்சு உங்களுக்கு எந்தளவுக்கு கெட்டி திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் இந்தளவுக்கு தான் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அதனால் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள்,
பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 2 விசில் விட்டேங்க. பாருங்கள் இட்லியும் பாருங்கள், இட்லி சூப்பராக மல்லிகைப்பூ இட்லி இதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம மல்லிகைப்பூ இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி. உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஒரு நாளைக்கு போகிறேங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. காமிக்கிறேங்க, இன்னொரு டிஷ்ஷு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் 65 இதில் தாங்க செய்ய போகிறோம். நம்ம அரைச்ச மசாலாவே பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவை போட்டு நம்ம செய்யலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வேணுங்கிற அளவுக்கு. இதில் கொஞ்சம் சால்ட்டுங்க, சால்ட்டு இந்த சிக்கன் கலவாங்க, கொஞ்சம் கருவேப்பிலைங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. இது போய் நல்லா பரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கிற பாருங்கள். பாருங்கள் நல்லா கொலன்னு இந்த கிரேவி போட்டு செஞ்சு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. உங்களுக்கு நான் பொரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றுங்க, நான் காமிக்கிறேன் பொரிச்சிட்டு. பாருங்கள் இப்போ நம்ம சில்லி போகிறதுக்கு பாருங்கள் சில்லி எப்படி ஆகிடுச்சுன்னு நம்ம கலைக்கு ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தாங்க. சூப்பராக சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா நீங்கள் சில்லியை வந்து சிம்மில் தாங்க வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இந்த மசாலா போடுங்க. இந்த மசாலா போட்டு வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சிம்மில் வச்சு கொடுங்க. பாருங்கள் நம்ம சில்லி இந்தளவுக்கு போட்டுருக்குறோங்க. சிம்மில் தாங்க நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு சிம்மில் வச்சு வேக வைங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால. பாருங்கள் சில்லி நல்லா வேகட்டுங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கிளிப் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்படி நல்லா சூப்பராக மணம் வருதுங்க. இது நம்மளாம் கிளிப் போட்டுக்கலாம் 1 by 1. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே வீட்டில் ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுக்கலாங்க. கடையிலலாம் எந்த எண்ணெயில் சுட்ட எண்ணெயிலே சுடுவாங்க. இது நான் வந்து கல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து கல்லெண்ணெய் தாங்க கொடுக்கணும். அது எலும்பில் நல்லா பசவு கொடுக்குங்க. ஆயிலெல்லாம் இது பண்ணாதீங்க. பெரியவங்களுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அளவாக செஞ்சு நம்ம கல்லெண்ணெயில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. நல்லா குடி போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஃபைனல் பார்க்கலாங்க. பாருங்க நம்ம சிக்கன் 65 செமையாக சூப்பராக இருக்குங்க. வீடே இல்லைங்க. என் பையனை கேட்டால் நல்லா இருக்குதுமா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லிங்க, சிக்கன் குழம்புங்க, சிக்கன் 65ங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.